தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கரில் அழகு, ஆரோக்கியம், சுவை இந்த மூணும் தரக்கூடிய ஒரு ஜூஸ் செய்ய போகிறோம். இதே மாதிரி பல வகையான ரெசிபிஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். சேனல் பிளேலிஸ்டில் ரெசிபிஸ் சமையல் அப்படி இருக்கும், அதில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஜூஸ் செய்கிறதுக்கு என்ன பொருட்கள் வேணும்னு பார்க்கலாம். கேரட் 1, பீட்ரூட் 1/4 துண்டு எடுத்திருக்கேன். அதிகமாக வேண்டாம், நமக்கு அளவோட போதும். தோல் நீக்கி நம்ம பயன்படுத்திக்கணும். கொஞ்சமாக மல்லித்தலை, ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு நமக்கு தேவைப்படும். ஒரு சிறு துண்டு இஞ்சி, இஞ்சியுமே நம்ம தோல் நீக்கி தான் பயன்படுத்திக்கணும். கடைசியாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேன் தேவைப்படும். இப்போ இந்த ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேரட் நல்லா தண்ணியில் கழுகிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பீட்ரூட்டுமே சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இஞ்சி தோல் நீக்கி சின்ன சின்ன துண்டுகளாக எடுத்துக்கோங்க. அப்புறமா மல்லித்தழை சேர்த்து நம்ம இதை மிக்சியில் வச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஃபுல்லாக நிறைய தண்ணி விடக்கூடாது. ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் விட்டு நம்ம அரைச்சிக்கணும். கொஞ்சம் அரைச்சதுக்கு அப்புறமா மீதி இருக்கக்கூடிய தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நான் 1 கிளாஸ் ஜூஸ் செய்கிறதுக்கான தண்ணி தான் சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணியும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் அரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மீதி இருக்கக்கூடிய தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஒரே அடியாக எல்லா தண்ணியும் சேர்த்தோன்னா நல்லா அரைஞ்சு கிடைக்காது. அதனால தான் இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு பிளட் ஃப்ளோ, அதாவது இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். நம்ம உடலில் ஹீமோக்ளோபின் அது அதிகமாக வரும். அதாவது ரத்தம் தேவையான அளவுக்கு நமக்கு உடம்புல கிடைக்கும். அப்புறமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க, அதை சீராக வச்சுருக்கோம். ஸ்டெமினாவை அதிகரிக்கும். உடலுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். ஸோ அதனால தான் நான் அது பியூட்டி அப்படின்னு சொன்னேன். நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா நம்ம வடிகட்டாமல் அப்படி வேணாலும் குடிச்சிக்கலாம், ரொம்ப நல்லது தான். ஆனால் ஒரு சிலர் அப்படி குடிக்கிறது கஷ்டப்படுவாங்க. ஸோ நான் ஃபில்டர் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம வடிகட்டிட்டு இதில் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு நான் சேர்த்துக்கிறேன். கடைசியாக நம்ம இதில் தேன் சேர்க்க போகிறோம். சப்போஸ் உங்ககிட்ட தேன் இல்லைன்னா சாதாரண சுகர் சேர்த்துக்கோங்க. ஆனால் தேன் தான் எப்போவுமே நல்ல ஹெல்தி. இதில் எதுவுமே சேர்க்காம, சுகரெல்லாம் சேர்க்காம நீங்கள் டைரெக்டாக கூட குடிச்சிக்கலாம் உங்களால் முடியும் அப்படின்னா. இந்த மாதிரி நம்ம சேர்த்தெல்லாம் குடிக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா சைடில் நான் சுகர், சால்ட் ரெண்டுமே சேர்த்து டிப் பண்ணி வச்சுருக்கேன். இதுவுமே நம்ம ஜூஸ் குடிக்கும்போது நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான். இப்போ நம்மளோட ஜூஸ் நம்ம கிளாஸில் ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் குடிச்சிக்கலாம். நான் எக்ஸ்ட்ராவாக ஐஸ் கியூப்ஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு சிலருக்கு சில்லுன்னு குடித்தா தான் பிடிக்கும். அதுக்காக தான். உங்களுக்கு இது பிடிக்குன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், கட்டாயம் கிடையாது. எப்போவுமே ஐஸ் கியூப்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு துண்டு மல்லித்தலை வச்சு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட சுவையான சூப்பரான ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குடிக்க வேண்டியது தான். கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வகையான பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு பெல் ஐக்கான் வரும், அதில் ஆல் அப்படின்னு போட்டிருப்பாங்க, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டு இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.